நாமல் ராஜபக்ச காசு கொடுத்து வாங்கிய பட்டம் வெளிவந்த மோசடிகள். பதவியிலிருந்து விலகிய நாமல் வெளியான பின்னணி. புத்தரின் தேசத்தில் வாழும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் தேரரின் சர்ச்சைக்குரிய வீடியோ. தமிழரசு கட்சியினரோடு ஜனாதிபதி சற்று முன் சந்திப்பு, வெளியான காரசார உரையாடல். கடற்தொழிலாளர்களுக்கு வருகிறது ஓய்வூதிய திட்டம். இலங்கை சுற்றுலாவுக்கு மிக சிறந்த நாடு புகழ்ந்து தள்ளிய வெளிநாட்டு பெண். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் கல்வி தகைமைகள் சவாலுக்கு உட்படுத்தப்படும் வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் நாமல் ராஜபக்ச தனது சட்டக்கல்லூரி பரீட்சையை தனி அறையிலிருந்து எழுதினார் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரிக்கான நுழைவு அனுமதியை பெற்றிருக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியா மற்றும் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட தகவல் திரட்டுகை மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சர்ச்சைக்குரிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவின் சிட்டி பல்கலைக்கழகத்தில் தனது பட்ட கல்வியை பூர்த்தி செய்துள்ளார். இந்த பட்ட கற்கை நெறியில் நாமல் ராஜபக்சவின் பெறுபேறுகள் சட்ட கல்லூரி அனுமதிக்கு போதுமான தகுதியை கொண்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பட்டம் தொடர்பிலும் பல்வேறு முரண்நிலைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சட்டத்தரணியாக உருவாக்குவதற்கு கற்க வேண்டிய ஒரு இடமாக சட்டக்கல்லூரி கருதப்படுகின்றது. இந்த கற்கை நெறிக்கான அனுமதியே மிகவும் கடினமான ஒன்று என சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் நுழைவு அனுமதிக்கு அனுமதி பரீட்சையில் தோற்றி ஒரு சில பேர் அனுமதி பெற்றுக் கொள்கின்றனர். நாமல் ராஜபக்ச நுழைவு அனுமதி தேர்வு இன்றி சட்டப்பட்டம் என்ற இரண்டாவது தகுதி முறையில் சட்ட கல்லூரிக்குள் அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை நாமல் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ட சான்றிதழானது இலங்கை சட்டக்கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமே தற்பொழுது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் சம்பிரதாயத்திற்காக அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீசாருக்கும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்திற்கும் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். பௌத்த மதம் இலங்கையில் பல ஆண்டுகளாக உள்ளது. புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர். புத்தர் சிலையை அகற்றுமாறு கலவரம் செய்தவர்களால் தாக்கப்பட்ட பல தேரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று இவர் குறிப்பிட்ட நிலையில் போலீசாரின் கன்னத்தில் அறைந்துவிட்டு அறைந்த பேக்குகளே வைத்தியசாலை சென்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்கமே மக்களை தூண்டுகிறது. அரசாங்கத்தின் பலம் 5 வருடங்களுக்கே உள்ளது. ஆனால் பௌத்த மதத்தின் உரிமை 2000 ஆண்டுகளாக இலங்கையில் உள்ளது. சமூக ஊடகங்களில் தேரர்களை தாக்கும் காணொலிகள் வெளியாகியுள்ளன. பௌத்த வணக்க ஸ்தலத்தை கட்ட அனுமதி வழங்கப்பட்ட ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகியுள்ளார். அதன்படி வெற்றிடமாக உள்ள பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் TV சானுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தங்காலை உணாகூர்வ பகுதியில் திருமணமான தம்பதியினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான உணாகூர்வே சாந்தி என்பவரின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேட்டியாகுட பகுதியில் பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. தங்காலை உணாகூர்வ பகுதியில் உள்ள ஒரு கடையில் நேற்று மதியம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கடையை இருவரும் நடத்தி வந்தனர். மேலும் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியதில் உயிரிழந்த தம்பதியினர் 68 மற்றும் 58 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருவரும் உணாகூர்வே சாந்தவின் மாமா மற்றும் அத்தை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. சேனிமோதரம் மற்றும் தங்காலையில் 3 லோரிகளில் இருந்து பாதுகாப்பு
பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் உனாகூர்வே சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பான தகராறின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனினும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உனாகூர்வே சாந்தவுக்கும் கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையிலான முருகலின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் விசேட சந்திப்பொன்றில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றுள்ளனர். குறித்த சந்திப்பு இன்றைய தினம் பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது சுமந்திரன் உட்பட தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் கோரியிருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் அங்கிருந்து கடந்த மே 29 பலாலி விமான நிலையம் ஊடாக வருகை தந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் 30 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சின்னையா ஸ்ரீலோகநாதனின் புதல்வரின் கோரிக்கைக்கு அமைவாக M.A. சுமந்திரன் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். நீதிவான் சின்னையா ஸ்ரீலோகநாதனை விளக்கமறியலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தார். இதற்கு மறுநாள் இளங்குமரன் MP உள்ளிட்டவர்கள் பெரிதொரு சட்டத்தரணி ஊடாக மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு அருகில் வைத்து இளங்குமரன் MP உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதன் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு சுமந்திரன் தான் காரணம் என தெரிவித்த கருத்துக்களை அவதானித்து சுமந்திரன் இளங்குமரனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது இளங்குமரன் MP சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாமர நாணயக்கார கஜபாகுவுக்கு சட்டத்தரணி ஒருவரை நியமிப்பதற்கு கால அவகாசம் கோரியமையால் வழக்கு பிப்ரவரி 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடற்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21, 2025 அன்று அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடற்தொழிலாளர்கள் 60 வயதிலிருந்து அவ்வப்போது அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். மொத்த பங்களிப்பில் 25% முதல் 74% வரை செலுத்தியிருந்தால் முழு கொடுப்பனவுகளையும் முடிக்க முடியாத பங்களிப்பாளர்கள் வட்டியின் பணத்தை திரும்ப பெறுவார்கள். ஊனமுற்றவர்களுக்கு கிடைக்க உள்ள சலுகைகள் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவதற்கு முன்பு நிரந்தர அல்லது பகுதி ஊனமுற்ற பங்களிப்பாளர்களுக்கான ஊனமுற்றோர் சலுகைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும். இந்த திட்டம் தாமரை கோபுரத்தில் நடைபெறும் 2025 உலக கடற்தொழிலாளர் கண்காட்சியின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். இதில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பிற முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான காணொலி அண்மையில் வைரலாகியது. 24 வயது நியூசிலாந்து பெண் ஒருவரை இந்த காணொலியில் இருந்த பெண். இந்த சம்பவம் நாட்டினதோ மக்களினதோ பாதுகாப்பை பிரதிபலிக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையர்களையும் சட்ட அதிகாரிகளையும் அவர்களின் விரிவான நடவடிக்கைக்காக பாராட்டியுள்ளார். தான் தங்கியிருந்த காலத்தில் உள்ளூர் வாசிகளிடமிருந்து பெரும் ஆதரவை பெற்றதாகவும் இலங்கை பயணம் செய்ய ஒரு அற்புதமான நாடு என்று விவரித்ததாகவும் தனியாக பயணிக்கும் மற்ற பெண்களுக்கு அதை தொடர்ந்து பரிந்துரைப்பதாகவும் கூறினார். ஒரு சம்பவம் ஒரு நாட்டை வரையறுக்காது, இலங்கை ஒரு சிறப்பான நாடு என்றும் கூறினார். வீடியோ பரவியதை தொடர்ந்து போலீசார் உடனடியாக ஒரு தேடலை தொடங்கினர். அதிகாரிகள் 4 நாட்களுக்குள் இந்த நபரை கண்டுபிடித்து கைது செய்தனர். நாட்டில் தனது அனுபவம் மிகவும் நேர்மறையானதாக இருந்ததாகவும் தனது பயணம் முழுவதும் உள்ளூர் வாசிகளிடமிருந்து கருணை, தாராள மனப்பான்மை மற்றும் உதவியை அனுபவித்ததாகவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு விரைவு விசா வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்க உள்ளது. டிரம்பின் விசா கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போது லட்சக்கணக்கானோர் டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியானி இன்பாண்டினோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் நேரடியாக டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு விசா நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும். 6 முதல் 8 வாரங்களுக்குள் அவர்கள்